தேவனுடைய மனுஷன் எல்லாரும் ஒருமுகப்படுத்தி ஊழியத்தை கூட்டுறாரு. அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சாமுவேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மறுமொழியாக என்ன கொடுத்தாரு? அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, இடி முழக்கத்தை விளங்க பண்ணி காது கிளீர மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிக்குதோ எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. இது மலை மாதிரி இந்த பிரச்சனையா இருக்குது. இப்படி விரோதமா எழும்பி நிக்கிறாங்க, இப்படி என்ன மனமடிவாக்குறாங்க. என் பிரச்சனை மலை மாதிரி தெரியுது, எரிகோ கோட்டை மாதிரி தெரியுது, செங்கடல் மாதிரி தெரியுது. ஆண்டவர் அவர்கள் மேல் முழங்க பண்ணி மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, அல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களுக்கு பயத்தை நடுக்கத்தை உண்டு பண்ணுவார். உன்னை தொட்டா அவன் செத்தான். அல்லேலூயா. கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ஒரு மரம் நல்லா இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது, பட்டு போச்சுன்னா இலை எப்படி விழும்? ஆடிக்கிட்டே கீழே விழும், ஒண்ணு இல்லாம கரிஞ்சு போயிடும். உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கரிஞ்சு போயிடும், பட்டு விழுந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவில் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரியும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அல்லேலூயா. பட்டு போனதுக்கு அப்புறம் நம்மள அடிக்க எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு பெரிய பச்சை பச்சைன்னு இருக்கிற அடர்த்தியான ஒரு மரத்தை நம்மளால பிடுங்க முடியாது. காஞ்சி பட்டு போய் இருக்கிறத ஈஸியா ஆட்டு நாளை தெரிஞ்சிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். நம்ம ஜெயம் பிறகு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு? பட்டு போக்க பண்ணிருக்காரு. ஒரு பாம்பு நம்மகிட்ட சீறி நிக்குது, அது தலைய மிதிச்சதுக்கு அப்புறம் வாழை மாத்திரம் ஆடிட்டு இருக்கும்போது நமக்கு அடிக்க ஈஸி தானே? அல்லேலூயா. அதோடைய மூத்தத்தை, அதோட வீரியத்தை, தலைய நசுக்கப்பட்டிருக்கிற பிசாச ஆண்டவர் நம்ம கையில கொடுத்து துரத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. பல் புடுங்கப்பட்ட பாம்பு, அதை அடிக்க நம்மளால முடியாம முடியாதா? இப்படியாக பட்டு போக பண்ணி கர்த்தர் நம்ம கையில கொடுத்து அதை முறியடித்து ஜெயிக்க வைக்கிறார். அப்பொழுது சாமுவேல் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்வாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஆமீன். எபினேசர் என்று பெயரிட்டார்.